வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், சிசிரகுமார், கிருஷான் ராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். மோகம்பர சிறைச்சாலையின் கூரை மீதேறி கைதிகள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில். திவிநெகும அபிவிருத்தி திணைக்களம் ஸ்தாபிப்பு. விவசாய ஓய்வூதியம் குறித்து மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு. 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை ரத்து செய்யப்பட மாட்டாது, அமைச்சரவை பேச்சாளர் தெரிவிப்பு. தெற்கின் அரசியல் குறித்து பிரதி அமைச்சர் நிஷாந்த முத்துஹெட்டிகம கருத்து. இனி விரிவான செய்திகள். மன்னார் கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த குற்றச்சாட்டின் பேரில் இந்திய மீனவர்கள் 25 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த மீனவர்கள் நேற்று மாலை கைது செய்யப்பட்டிருப்பதுடன் அவர்களின் 5 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கமாண்டர் கோசலவர்ண குலசூரிய தெரிவித்தார். கைதான இந்திய மீனவர்களில் 10 பேர் 2 படகுகளில் மன்னாருக்கு அழைத்து வரப்பட்டு கடற்றொழில் பரிசோதகரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக கடற்படையின் ஊடக பேச்சாளர் கூறினார். ஏனைய 15 இந்திய மீனவர்களையும் எஞ்சிய 3 படகுகள் மூலம் கற்பிட்டி பகுதிக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கமாண்டர் கோசலவர்ண குலசூரிய மேலும் குறிப்பிட்டார். இதேவேளை இலங்கை மற்றும் இந்தியாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள மீனவர்கள் குறித்து கடற்சொழில் மற்றும் நீரியல் வள அமைச்சின் ஊடக செயலாளர் நரேந்திர ராஜபக்ச நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தார். ශ්‍රී ලංකාවට පැමිණි ඉන්දියානු තමිල්නාඩු දීවරයින් මේ වන විට ශ්‍රී ලංකාවේ දීවරයින් 263 දෙනෙක් අත්අඩංගුවේ පසු වෙනවා. දීවර යාත්‍රා இந்திய மீனவர்கள் 263 பேர் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அதேபோன்று 86 மீனவ படகுகளும் காணப்படுகின்றது. இதேவேளை இலங்கை மீனவர்கள் 181 பேரும் 34 மீனவ படகுகளும் தமிழகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவற்றை மீட்பதற்கு கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன, வெளிவிவகார அமைச்சு மற்றும் கடற்றொழில் திணைக்களம் ஊடாக முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார். ஆனால் தமிழக முதல்வரின் அழுத்தங்கள் காரணமாக அவர்களை மீட்க முடியாதுள்ளது. இவ்வாறானதொரு சூழ்நிலையில் இலங்கை மீனவர்களை மீட்பதற்காகவும் மீனவ பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காகவும் இந்திய விவசாய அமைச்சின் அழைப்பிற்கு அமைய அமைச்சர் ராஜித சேனாரத்ன எதிர்வரும் 2 வாரத்திற்குள் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினையை புரிந்துணர்வின் அடிப்படையில் பேச்சுவார்த்தைகளை நடத்தி நீண்ட நாள் தீர்வொன்றை பெற்றுக் கொள்வதே இந்த விஜயத்தின் நோக்கமாக உள்ளது. දිගු කාලීන විසඳුමක් මේ සඳහා යෝජනා කරලා ඒක ක්‍රියාත්මක කරන්නටත් බලාපොරොත්තු වෙනවා. இதேவேளை இந்த மீனவர்கள் பிரச்சினை குறித்து தமிழக மீன்பிடி அமைச்சர் KA ஜெயபாலிடம் நாம் வினவினோம். இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சனையுடன் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் நேரடி கவனம் செலுத்தியுள்ளதாகவும் தனக்கு இந்த பிரச்சினை குறித்து கருத்து தெரிவிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கை இந்திய மீனவர் சங்கத்தின் தலைவர் தேவதாசன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இவ்வாறான கருத்தை தெரிவித்தார். மீனவர் இந்திய மீனவராக இருந்தாலும் இலங்கை மீனவராக இருந்தாலும் ஒரே இனம் தான், 2 பேரும் தனி இனம் கிடையாது. அதனால மீனவர்கள் எந்த மீனவர் பாதிக்கப்பட்டாலும் எங்களுடைய உடன்பிறப்புகள் தான், எங்களுடைய தொப்புள் குடியுறவு தான் பாதிக்கப்படும். இலங்கை மீனவராக இருந்தாலும் சரி, இந்திய மீனவராக இருந்தாலும் சரி, யாருமே பாதிக்கப்படக்கூடாது. அப்படி பாதிக்கப்படுற நேரத்தில் உண்மையிலேயே இந்திய மீனவர்கள் இலங்கை மீனவர்கள் ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாகும். எந்த நாட்டு மீனவனாக இருந்தாலும் சரி, மீனவங்கிறது ஒரே இனம் தான். ஆனா மீனவர்கள் பேச்சுவார்த்தையில பாரம்பரியமா மீன் பிடிச்ச இலங்கை மீனவர்கள் இந்திய பகுதியிலும் இந்திய மீனவர்கள் இலங்கை பகுதியிலும் மீன் பிடிக்கிறதுக்கு அரசு உறுதுணை பண்ணணும். இதுவரைக்கும் பண்ணல. இந்திய அரசும் சரி இலங்கை அரசும் சரி இரு நாட்டு மீனவர்களை கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நிரந்தரமான தீர்வு காண்பதற்கு எதுவுமே இல்லை. எல்லாம் எடுத்தாலும் கச்சேரி பிரச்சனை சொல்றாங்க. கச்சேரி ஒப்பந்தத்திலே இரு நாட்டு மீனவர்களை மீன் பிடிக்கலாம், வலை உலர்த்தலாம், அந்தோனியார் கோயில் திருவிழா கொண்டாடலாம் சரத்தை இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏன் இரு நாட்டு அரசுகளுமே இந்த மீனவ சமுதாயம் ஒரு நாதியற்றவர்களை இந்த அரசாங்கம் கருதுன்னு எங்களுக்கு தெரியல. உடனடியாக இரு நாட்டு மீனவர்களையும் பேச்சுவார்த்தை கழித்து பேசி யாருக்கு சிரமம், இந்திய மீனவருக்கு சிரமம் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் இலங்கை மீனவருக்கு சிரமப்படக்கூடாது. ஏன்னா பல ஆண்டு காலமாக இலங்கை மீனவர்கள் மீன் பிடிக்காம இப்ப மீன் பிடிப்ப தொடர வர்றாங்க. வரும்போது அவங்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாம முழுசா நம்ம அவங்களுக்கு மீன் பிடிக்கிறதுக்கு உறுதுணை ஏற்படுத்தி கொடுக்கணும் இரு நாட்டு அரசுகளுமே. அதை நாங்க மீனவ சங்கங்களும் அதை வரவேற்கணும்.
இதேவேளை இந்திய இலங்கை மீனவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களுக்கிடையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறும் பட்சத்திலேயே இந்த பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும் என இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் இந்திய இலங்கை கடல் எல்லைகள் குறித்தும் கலந்துரையாடி தீர்வை பெற்றுக் கொள்ளுதல் அவசியம் என பிரதமர் கூறியுள்ளார். இந்த இரு நாட்டு மீனவர்களுக்கிடையில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் மோதல்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் இரு நாட்டு அரசாங்கங்களும் இந்த பிரச்சினை குறித்து பல்வேறு தடவைகள் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளதாகவும் இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் குறிப்பிட்டுள்ளார். இந்திய இலங்கை மீனவர்களின் மீன்பிடி உரிமைகள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டும் என மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் 20ஆம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ள இந்திய இலங்கை மீனவ பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பின் போது கடற்பரப்பில் மீன்பிடி உரிமைகள் தொடர்பில் ஏற்பட்டுள்ள சர்ச்சைக்கு உரிய தீர்வு காணப்பட வேண்டும் என இந்திய மத்திய அரசாங்கம் நேற்று வலியுறுத்தியதாக இந்திய PTI செய்தி சேவை குறிப்பிட்டுள்ளது. இருதரப்பிலும் நல்லெண்ணம் மற்றும் விட்டுக் கொடுப்பு இருக்குமாயின் இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வினை பெற்றுக் கொள்ள முடியும் என இந்திய மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார். மீனவர் பிரச்சினை விவகாரத்தில் தமிழக அரசு சிறிதளவேனும் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை எனவும் பேச்சுவார்த்தைக்கான திகதியை நிர்ணயிப்பதில் அசமந்த போக்கினை கடைபிடித்ததாகவும் ப. சிதம்பரம் தமிழக அரசை விமர்சித்துள்ளார். இந்த பிரச்சினைகளை தீர்க்கும் வழிமுறைகள் குறித்து மீனவ சங்கங்கள் சந்தித்து ஒத்துழைப்புடன் பணியாற்ற வேண்டும் என மத்திய நிதியமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை அனைத்து இந்திய மீனவர்களும் இலங்கை கடற்படையினரால் தடுத்து வைக்கப்படுவதாகவும் விடுதலை செய்யப்படுவதில்லை எனவும் தவறான கருத்துக்கள் நிலவுவதாக ப. சிதம்பரம் சுட்டிக்காட்டியுள்ளார். தரவுகளின் பிரகாரம் இலங்கை கடற்படையினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இந்தியாவிலும் இலங்கை மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை மத்திய நிதியமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய இலங்கை மீனவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைக்கான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்திக் கொடுப்பதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு உதவி புரிவதாக பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு அனுப்பிய கடிதத்தில் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் கடந்த வாரம் சுட்டிக்காட்டியிருந்தார். கடல் எல்லையை மீறிய குற்றச்சாட்டில் இந்திய மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யப்படுகின்றமை மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கும் இடையிலான உறவிலும் இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவுகளிலும் விரிசலை ஏற்படுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கண்டி போகம்பர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் சிலர் இன்று பிற்பகல் கூரை மீதேறி எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கைதிகள் சிலரே இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்ததாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சந்திரரத்ன பல்லேகம தெரிவித்தார். தமக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை ரத்து செய்யுமாறு இவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஆணையாளர் கூறியுள்ளார். போகம்பரை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 1500 கைதிகளில் தற்போது 450 கைதிகள் மாத்திரமே அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். ஏனையவர்கள் வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டியுள்ளார். வெலிக்கடை சிறைச்சாலைக்கு மாத்திரம் சுமார் 250 கைதிகள் மாற்றப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையும் கைதிகளின் இந்த எதிர்ப்பு நடவடிக்கைக்கு காரணமாக அமைந்திருக்கலாம் என சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். சிந்தனையை தூண்டும் அறிஞர் வாக்கு அடுத்து. விட்டுக் கொடுத்து அவன் பிறருடைய கருத்துக்களை ஏற்க ஆயத்தமாய் இருக்கின்றானோ இறுதியில் அவனுடைய கருத்துக்கள் வெற்றி அடைகின்றன. சுவாமி விவேகானந்தர். உங்கள் மனம் கவர்ந்த பொன்மொழிகளை நியூஸ் ஃபர்ஸ்ட் சக்தி அறிஞர் வாக்கு பகுதிக்கு அனுப்பி வையுங்கள். மின்னஞ்சல் முகவரி newsfirst@maharaja.lk. ஹாலியல ஒடுபர பகுதியை மறைத்து பிரதேச மக்கள் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாம் பயன்படுத்தும் வீதியை புனரமைத்து தருமாறு வலியுறுத்தியே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பதுளை கொழும்பு பிரதான வீதியை மறித்து இன்று முற்பகல் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. ஒடுவர மேல் பிரிவு, நேப்பியர் மேல் பிரிவு மற்றும் நேப்பியர் கீழ் பிரிவு, வெல்கொல்ல ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மக்களே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். தாம் பயன்படுத்தும் வீதி சுமார் 75 வருடங்களுக்கு மேலாக புனரமைக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தே இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது. தமது தொழிலை தவிர்த்து இந்த மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். வீதிக்கு இறங்கிய மக்கள் டயர்களை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
இதனால் பதுளை கொழும்பு பிரதான வீதியின் போக்குவரத்து நடவடிக்கைகள் முற்றாக ஸ்தம்பிதம் அடைந்திருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த ரோட்டுக்காக மிச்ச நாள் நாங்க இது ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எத்தனையோ மந்திரிமார் வந்தாங்க, எத்தனையோ பேருக்கு சொன்ன ரோட்டை செஞ்சு கொடுக்குற மாதிரி இல்ல. எங்களுடைய ஸ்கூல் பிள்ளையெல்லாம் நடந்து மிச்ச நாளா நடந்து மிச்ச காலமா நடந்து அலைஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. குறிப்பிட்ட காலமா தான் இந்த ஒரு 2 பஸ்ஸை போட்டாங்க. அந்த பஸ் ஒண்ணுக்கும் போறதுக்கு வழி இல்ல. பரம்பரையாக நாங்க இந்த கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனெனில் இந்த ஒரு வீதி தான் இந்த கிராமத்துக்கு செல்லக்கூடிய முக்கியமான வீதியாக அமைகின்றது. குறிப்பிட்ட பிரதேசத்தில் சுமார் 1 மணித்தியாலத்திற்கு மேல் பாரிய வாகன நெரிசல் நிலவியதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பிரேத ஊர்வலம் ஒன்றையும் ஆம்புலன்ஸ் வண்டி ஒன்றையும் பாதையை கடக்க இவர்கள் அனுமதித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் பின்னர் குறிப்பிட்ட இடத்திற்கு வருகை தந்த பதுளை பிரதி போலீஸ் மாதிபர் உள்ளிட்ட குழுவினர் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்தனர். எனினும் அரசியல்வாதி ஒருவர் குறிப்பிட்ட இடத்திற்கு வருகை தந்து தமக்கான தீர்வுகளை அறிவிக்க வேண்டும் என பிரதேச மக்கள் போலீசாரிடம் கோரிக்கை விடுத்தனர். இதற்கமைய ஹாலியல பிரதேச சபை உறுப்பினர் நிமல் சேனநாயக்க குறிப்பிட்ட இடத்திற்கு வருகை தந்தார். எவ்வாறாயினும் குறிப்பிட்ட வீதி தோட்ட நிர்வாகத்திற்கு உட்பட்டதால் அதனை செப்பனிட வேண்டிய பொறுப்பு தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சுக்கே உள்ளதாக நிமல் சேனநாயக்க நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். ஏப்ரல் மாதம் நிறைவடைவதற்கு முன்னர் 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு காப்பீட்டு தருவேன். இதேவேளை மக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஊவா மாகாண சபை உறுப்பினர் செந்தில் தொண்டமான் உறுதிமொழி வழங்கியதன் பின்னர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். தோட்டத்துக்கு மேல் பிரிவுக்கு போற ரோடு வந்து ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில தான் இருக்குது. இந்த பகுதி மக்கள் வந்து ரொம்ப ஒரு சிரமத்துல தான் உள்ள இருக்காங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா 6 கிலோமீட்டர் போடுறதுக்குரிய வாய்ப்பு இல்லை. நான் தான் உங்கள்ட்ட சொன்ன உடனடியா செய்ய முடிய நிலைமை இல்லை. ஆனா அதே மாதிரி அரசாங்கத்துக்கு சில பொறுப்புகள் இருக்குது. மக்களோட குறைகளை அந்தந்த நேரத்தில் தீர்த்து கொடுக்கறதுக்கு கடையில போயிட்டு வாங்கிட்டு வர பொருள் கிடையாது ரோடுங்கிறது. அதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு டிஓ வச்சு எஸ்டிமேட் எல்லாம் எடுத்து சட்டங்கள்ல தான் பாஸ் பண்ணி செய்யணும். அதுக்குள்ள எல்லா நடவடிக்கையும் இன்னையில இருந்து வேலை ஆரம்பம்னு கூறுறேன். வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் எதிர்காலத்தில் ஆர்ப்பாட்டம் தொடரும் என மக்கள் தெரிவித்தனர். எங்களுக்கு இந்த ரோட்டை உறுதியாக செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மீண்டும் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கலன்னு சொன்னா நாங்க தற்காலிகமா தான் இதை நிறைவேற்றி வச்சிருக்கோம். ஆனா மீண்டும் செஞ்சு கொடுக்கலன்னு சொன்னா மீண்டும் இந்த போராட்டத்துல நாங்க இறங்குவோம். எவ்வாறாயினும் தற்போது ஹாலியல உடுவர பகுதி நிலைமை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக பதுளை போலீசார் தெரிவித்தனர்.